From the 5th Standard Max Book, Chapter 1, We the Travelers, Part 1. When was the last time you went on a long trip? நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ ஒரு லாங் ட்ரிப் போனீங்க? ட்ரிப்னா என்ன? நம்ம எங்கேயாவது டூருக்காக வெளியே போயிருப்போம். சம்மர் ஹாலிடேஸ்க்கு, வெக்கேஷன்ஸ்க்கு, இல்லை பிக்னிக், ஒன் டே பிக்னிக், அந்த மாதிரி எங்கேயாவது பேரண்ட்ஸ் கூட வெளியே போயிருப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி போகிறது தான் நம்ம லாங் ட்ரிப் இல்லை ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். வேர் டிட் யூ கோ? எங்கே போனீங்க? ஹவு டிட் யூ ட்ராவல்? எப்படி ட்ராவல் பண்ணீங்க? ட்ராவல்னால் என்ன? இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம பிக்னிக் போகிற இடத்துக்கு போகணுன்னா வந்து பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ கார்லேயோ போயிருப்போம். ஸோ அதுக்கான டியூரேஷன் எவ்வளோ எடுத்துக்கிச்சு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டியூரேஷன்ஸ், டிஸ்டன்ஸ், இதுக்கெல்லாம் நமக்கு மேக்ஸ் யூஸ் ஆகுது, நம்பர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ டியூரேஷன்னா டைம், டிஸ்டன்ஸ்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கால்குலேட் பண்ணுறதுக்கு? யூஸ்வலாக கிலோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து 1000 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், இல்லை 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஹவு மச் டிஸ்டன்ஸ் டிட் யூ கவர்? எவ்வளோ நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க? ஸோ இதெல்லாம் ஆஸ்க் த எல்டர்ஸ் ஹூ வென்ட் வித் யூ டு ஹெல்ப் யூ ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் கிட்ட வந்த எல்டர்ஸ் கிட்டே நீங்கள் இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிளியர்? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இமேஜஸ் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று வந்து மாட்டு வண்டி, இன்னொன்று வந்து சைக்கிள். ஸோ மாட்டு வண்டியில் வந்து ஃபஸ்ட் வீடியோ பிக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, செகண்ட் பிக்கில் வந்து சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன இருக்குது? கார்ஸ். ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது, ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட், ஒன்று வந்து ஃபுல் கலர்ஃபுல். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ராவலிங். about 100 years ago there were far fewer vehicles than today. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எந்த வெஹிக்கிள்ஸ் இருந்திருக்கு, பட் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. என்ன இருந்திருக்கும்? ட்ரெயின் இருந்திருக்கும், பஸ் இருந்திருக்கும், கார் இருந்திருக்கும். ஸோ தேர் வேர் அனிமல் ட்ரான் கார்ஸ், ட்ரெயின்ஸ். லாங் பிஃபோர் திஸ், thousands ஆஃப் இயர்ஸ் ago, இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ அனிமல் ட்ரான் கார்ஸ் அப்படின்னா வந்து மாட்டு வண்டி தான் சொல்கிறாங்க. மாட்டு வண்டி, கார்ஸு, ட்ரெயின், இதெல்லாம் ஓல்ட் மாடலில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதுவே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? லாங் டிஸ்டன்ஸு ஒன் பிளேசஸ் டு அனதர் போகிறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? அனிமல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் ஃபுட் மீன்ஸ் வாட்? நடந்தே கூட அவங்க போயிருக்காங்க. ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருந்தால் நடந்து போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம்னா அனிமல்ஸ். இன்னும் லாங் டிஸ்டன்ஸை வந்து எப்படி அவங்க போயிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா, தே ஆல்சோ பில்ட் அ போட்ஸ் அண்ட் ஷிப்ஸ் டு ட்ராவல் அக்ராஸ் லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் சீஸ். ஆறு, குளம், கடல், இதெல்லாம் நமக்கு தாண்டி நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா போட்ஸையும் கப்பல்லையும் படகையும் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, போட்ஸ் வேர் ப்ராபபிலி த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன்வென்டட் பை ஹியூமன்ஸ். போட்ஸ் தான் வந்து மனுஷங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மச் பிஃபோர் தட் புல்லக் கார்ட்ஸ், அதுக்கும் முன்னாடி மாட்டு வண்டிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நமக்கு. ஸோ போட்ஸு, ஷிப்ஸு, அதுக்கப்புறம் முன்னாடி புல்லக் கார்ட்ஸ். டு யூ நோ ஹவு மெனி வெஹிக்கிள்ஸ் ஆர் கரண்ட்லி தேர் இன் யூர் ஸ்டேட்ஸ்? ஸோ இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே கேட்டு கமெண்ட் பண்ணலாம் என்கிட்ட. நீங்கள் வந்து இதை நீங்களே ஃபைண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். தென் ரீடிங் அண்ட் ரைட்டிங் லார்ஜ் நம்பர்ஸ். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் லார்ஜ் நம்பர்ஸ். வேணும் நம்பர்ஸ் 1 to 100 யூஸ்வல் நமக்கு தெரியும். ஸோ லார்ஜ் நம்பர்ஸ்னாலே வந்து மேக்ஸில் மொத்தமாகவே இருக்கிறது 10 நம்பர்ஸ் மட்டும்தான். அது 10 நம்பர்ஸ். ஸோ மேக்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பேசிக் திஸ் 10 நம்பர்ஸ். ரைட்? என்ன நம்பர்ஸ் அது? எனிவன்? ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் லார்ஜ் நம்பர்ஸ் மீன்ஸ் பேசிக்காக நம்மக்கிட்ட இருக்க நம்பர்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும். We can mention 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த 10 நம்பர்ஸ் தான் நம்மக்கிட்ட பேசிக்காக இருக்க நம்பர். எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸில் இருக்க இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் யூஸ் பண்ணாலும் நம்ம இந்த 10 நம்பர்ஸ் மட்டும்தான் காம்பினேஷன்ஸில் மாற்றி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ். இந்த நம்பர் தான் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் பேசிக் ஆஃப் மேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
ஸோ ஹவு டு யூ ரைட் நம்பர்ஸ் டு ஷோ செவரல் தௌசண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்? 1000க்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது, 1000 ஆயிரக்கணக்கான பொருளை நம்ம பார்க்கும்போது அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம பாப்புலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா என்ன இயரில் நீ பிறந்த அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி 1000க்கு மேலே ஆப்ஜெக்ட் வரும்போது அதை நீ எப்படி மென்ஷன் பண்ணுவ, எப்படி ரைட் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்டிங் let us start with 1000. What numbers do we get when we keep adding 1000 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1000ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. let us start with 1000. அவங்க கொடுத்துருக்காங்க 1000 கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் 2000 கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லாம் எம்டி பாக்ஸ் 9000 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நடுவில் இருக்க பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, கீப் ஆடிங் 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 2000 கூட என்ன ஆட் பண்ணணும், 1000 ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ 2000 கூட நம்ம 1000 ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 2 + 1 3. ஸோ வாட் வில் யூ கெட், நமக்கு 3000 கிடைக்கும். சிமிலர் வே 3000 கிடைச்சிருச்சா? ஓகே, 3000 போட்டோம். நெக்ஸ்ட் இந்த 3000 கூட we are going to add another 1000. ஸோ 4000. ஸோ இதே மாதிரி நம்ம 1000 ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். கொடுத்துருக்க நம்பர் 5000. ஸோ 5000 கூட 1000 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 6000. 6000 கூட ஒரு 1000 ஆட் பண்ண போகிறோம், 7000. 7000 கூட அகைன் you are going to add 1000. ஸோ we get 8000. ஸோ 9000 அவங்களே கொடுத்துட்டாங்களா? வெரி குட். தென் அந்த 9000 கூட நம்ம ஒரு 1000 ஆட் பண்ணலாம். ஓகே, 9000 கூட ஒரு 1000 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும், 10,000. கரெக்ட். ஸோ 9000 கூட நம்ம ஆட் பண்ணும்போது 1000 10,000 கிடைக்கும். ஸோ இந்த 10,000 ஹவு டு வி ரைட் திஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் நம்பர் டு வி கெட் வென் வி ஹேட் 1000 to 9000. 10,000 நமக்கு கிடைச்சாச்சு. வி கெட் 10,000. ஸோ ஹவு டு வி ரைட் திஸ் நம்பர், எப்படி எழுதும்? ஸோ 10,000 நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. கரெக்டாக? ஸோ இந்த 10,000 கொடுத்துருக்க டேபிள் என்ன டேபிள், லுக் அட் த டேபிள் பிலோ அண்ட் நோட்டீஸ் த பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங் நம்பர்ஸ் இன் த பிளேஸ் வேல்யூ சார்ட். வி ஹவ் ஆடட் another column TTH. It stands for 10,000. ஸோ place value chart, place value chart இந்தியன் ப்ளஸ் வேல்யூ சிஸ்டம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம ப்ளஸ் வேல்யூ சார்ட்டில் எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஸோ TTHனா என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 10,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ O மீன்ஸ் என்ன வரும் நமக்கு, 1. T மீன்ஸ் என்ன நமக்கு வரப்போகுது, டென்ஸ். H 100, THனா நமக்கு 1000, TTHன்ற வரும்போது நமக்கு 10,000 அப்படின்னு வரப்போகுது. நமக்கு அந்த பாக்ஸஸில் நம்பர் கொடுத்துருக்காங்க, 1, 10, 100, 1000 அண்ட் 10,000. அந்த கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம இதில் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம், அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். T மீன்ஸ் டென்ஸ், H மீன் ஹண்ட்ரட்ஸ், TH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1000. ஷார்ட்டாக எழுதிக்கலாம். அதே மாதிரி TTH ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10,000. 10,000 கொஞ்சம் ஷார்ட் நான் போட்டுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 ஒன்ஸில் போட்டாச்சு. கரெக்டாக? 1க்கு நேராக ONE1. இது மட்டும் ஏன் இதுவும் போட்டுக்கலாம், ONE1. ஒன்ஸுக்கு நேராக நம்ம 1 போட்டாச்சு. தென் டென்ஸுக்கு நேராக 10, 1 0. டென்ஸுக்கு நேராக 10 போட்டாச்சு, 1 0. அண்ட் 100க்கு நேராக 100ஸ்க்கு நேராக 100 நம்பர் 0 ஒன்ஸில், டென்ஸில் ஒரு 0, அதுக்கப்புறமா 100க்கு நேராக ஒரு 1. ஸோ அது ஒரு 100. அண்ட் 1000 10000 அண்ட் 10,000 வரும்போது 1000 அண்ட் 10. ஸோ 1000க்கு நேராக நம்ம 1 போட்டு 1000 போட்டோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க பாக்ஸை கவனிங்க.
என்னென்ன க்யூ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு ஒரு பாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 10 ஒன்ஸ் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 10 பாக்ஸை நம்ம ஒன்றா சேர்க்கும்போது 10 கிடைக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க, 1 கூட ஒரு 10 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10 பாக்ஸ் கிடைக்குது. அதே அந்த 10 பாக்ஸ் கூட அகெயின் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 பாக்ஸ் ஒரு ரோ கிடைக்குதா. அந்த ரோவை 10 டைம்ஸ் நம்ம பண்ணும்போது 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ 10 பாக்ஸஸை 10 ரோவாக நம்ம சேர்க்கும்போது 10 into 10 10 டைம்ஸ் வரும்போது 100 கொடுக்குது. ஸோ இந்த ஹோல் பாக்ஸ் நமக்கு ஒரு 100. இந்த 100 அகைன் 10 டைம்ஸ், இந்த 100 அகைன் நம்ம 10 டைம்ஸ் சேர்க்கும்போது என்ன கிடைக்குது, நமக்கு ஒரு 1000 கிடைக்குது. கிளியரா? ஒரு க்யூப், அந்த ஒரு க்யூபை 10 டைம்ஸ் சேர்க்கும்போது 10 கிடைக்கிது. அந்த 10 க்யூப்ஸை அகைன் 10 கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபுல் 100 கிடைக்கிது. 100 அகைன் 10 டைம்ஸ் சேர்க்கும்போது 1000. அந்த 1000-ஐ 10 டைம்ஸ் 10 into 1000 சேர்க்கும்போது, ஸோ மல்டிப்ளை பை ஒன்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 10,000 கிடைக்குது. ஸோ how many thousands, 10,000 சேரும்போது நமக்கு 10,000 கிடைக்குது. கிளியர்? ஒவ்வொருத்தையும் 10ஆல் 10 into 10 100, 100 into 10,000, 1000 into 10 10,000. So we use a comma to help us to read large numbers easily. ஸோ லார்ஜ் நம்பர்ஸ் ரீட் பண்ணும்போது 10 அந்த கம்மா யூஸ் பண்ணும்போது நம்ம 10,000 அப்படின்னு நமக்கு ஈஸியாக படிக்க முடியுது. இல்லைன்னா நம்ம 1040 கொடுக்கறத ஒரு கம்மா நம்ம யூஸ் பண்ணும்போது அதை 10,000 அந்த 1000 3 டிஜிட்க்கு அப்புறமா அந்த ஒரு கம்மா நம்ம போட போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1380 எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் த ஃபார்ம். Do you remember how we read and write numbers in Indian place value system? We use the same 10 digits. So 0 to 9 10 digits in a different places to large numbers. அந்த 10 டிஜிட்டை டிஃப்ரெண்ட் பிளேஸில் மாற்றி போட்டால் நமக்கு லார்ஜர் நம்பர்ஸ் வரப்போகுது. ஸோ 1380 எத்தனை 1000 இருக்குது? ஒரு 1000. ஸோ 1000 பிளேஸில் 1 இருக்குது. ஸோ 100s எத்தனை இருக்குது? 100th பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது நமக்கு? 3. ஸோ 380. ஸோ 300. ஸோ 100 பிளேஸில் நமக்கு 3 இருக்கிறதுனால 300. 1 2 3 3 டைம்ஸ் 100 போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 10th பிளேஸில் என்ன இருக்குது நமக்கு? 8. ஸோ 8 டைம்ஸ் 10 க்யூபை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 4 5 6 7 8 8 டைம்ஸ் 10s கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 0. ஸோ நம்ம ஒன்ஸ் பிளேஸில் எதுவும் போட வேணாம். ஸோ திஸ் இஸ் த கிவன் நம்பர் 1380. ஒரு 1000 300 8 10s இருக்குது அண்ட் 0 1s. சிமிலர்லி நெக்ஸ்ட் நம்பர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கம்மாஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ கம்மாஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம்? 1s 10s 100க்கு அப்புறம் ஒரு கம்மா, 1000 10,000க்கு அப்புறம் ஒரு கம்மா. ஸோ எப்படி ப்ளேஸ் பண்ணுறோம்? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ரேண்டமாக ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். எனி நம்பர். ஸோ 4 5 6 7 3 7. ஸோ இதில் ஒரு 6 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது. இதில் ஃபஸ்ட் கம்மா, எப்பவுமே கம்மாஸ் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் கம்மா நம்ம எங்கே போடுறோம்? 7க்கு பிஃபோர். ஸோ 737. 1s 10s 100க்கு முன்னாடி ஒரு கம்மா அண்ட் 56க்கு முன்னாடி ஒரு கம்மா. இன்னும் 2 நம்பர் வேணும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 4 6 5 சேர்த்துக்கிட்டோமா? ஸோ இப்போ இங்கே கம்மா போட போகிறோம்னா 54க்கு முன்னாடி ஒரு கம்மா. ஸோ ரேண்டமாக படிக்கும்போது 6 5 4 5 6 7 3 7 படிப்போம். ஸோ ஆஃப்டர் கம்மா நம்ம எப்படி படிக்க போகிறோம்? 6 crore 54 lakhs 56,737. 6 கோடி 54,56,733. ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஒரு ஃபேமிலி, தௌசண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி, லேக்ஸ் ஒரு ஃபேமிலி அண்ட் க்ரோர்ஸ் ஒரு ஃபேமிலியில் நம்ம கம்மா போட்டிருக்கோம். புரியுதா? ஸோ 737. 7 லாஸ்ட் என்ன இருக்குது? 1s 10s 100s. கரெக்டாக? ஸோ இந்த 1s 10s 100s இந்த மூணும் நமக்கு ஹண்ட்ரட்ஸ் ஃபேமிலி அண்ட் 1000 10,000 நமக்கு 1000 ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா
lakhs, so 10 lakhs, so lakhs family and crore family is the 6. So 6 lakhs 6 crores 54 lakhs 56,737. ஸோ கமாஸை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 9123 கரெக்டாக. இதில் எவ்வளோ தௌசண்ட்ஸ் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இருக்குது, டென்ஸ் இருக்குது, ஒன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்து அதே சிமிலர் வே இங்கே 9000s இருக்குது, ஒரு 100, 2 10s இருக்குது, அண்ட் இங்கே லாஸ்ட் டைமில் நமக்கு ஒன்ஸ் இல்லை, இங்கே 3 ones இருக்குது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, 9 times 1000 டோக்கன்ஸ் வரைஞ்சிட்டு 9000க்கு வந்து 1000 வந்து 9 times கொடுத்துருக்காங்க டோக்கன்ஸை. 1 2 3 4 5 6 7 8 9 times. அதுக்கப்புறமா 100 வேல்யூவில் ப்ளேஸில் நமக்கு ஒரே ஒரு 100 தான் இருக்குது. ஸோ 1 time 100. 10 பிளேஸில் வந்து 2 இருக்குது. ஸோ 10 வந்து 2 times கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 பிளேஸில் வந்து நமக்கு 3 இருக்குது. ஸோ 3 வந்து 1 வந்து 3 times கொடுத்துருக்காங்க. 9123 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் மீன்ஸ் இந்த மாதிரி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ let us see how we write numbers beyond 10,000 and we name them. How we name them? We write them in the same way as numbers below 9,999. You can use the tokens given in the end of the box. ஸோ நம்ம இந்த 1001 அந்த டோக்கன், அதை டோக்கன் சொல்கிறாங்க. அதாவது அந்த 1000 10 அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி பாக்ஸ், அதை தான் டோக்கன் சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி எழுதுது? ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம 10,000 வரைக்கும் பார்த்தோம் கரெக்டாக. 10,000 பிலோ 10,000 பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 10,000க்கு அப்புறம் என்ன வரும், ப்ளஸ் 10,001லேருந்து அதுக்கப்புறம் என்ன வரும், அதை எப்படி எழுத போகிறோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோக்கன் எனக்கு ஒரு 10,000 டோக்கன், ஒரு 1 டோக்கன். ஸோ அங்கே 10,000 பிளேஸில் ஒன்று இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் ஒன்று இருக்குது கரெக்டாக. 10,001 நம்பர் நேம்லேயே கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒன்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, ஒரு ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. டென்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏதாவது 10 டோக்கன் இருக்காங்க, இல்லை 0. 100ஸும் எதுவும் கொடுக்கல, 1000 எதுவும் கொடுக்கல. நமக்கு 10,000 மட்டும் ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ 10,001 கரெக்டாக. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 10,000 ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் 2 டோக்கன் கொடுத்துருக்காங்க. 10,002 கரெக்டாக. என்னென்ன இல்லை இங்கே, டென்ஸ் கிடையாது, ஹண்ட்ரட்ஸ் கிடையாது, தௌசண்ட்ஸ் கிடையாது. ஸோ எங்கெல்லாம் அந்த டோக்கன் நமக்கு இல்லையோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கெல்லாம் 0 போட போகிறோம் கரெக்டாக. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் எத்தனை நமக்கு ஒன்ஸ் இருக்குது, 2 ஒன்ஸ் இருக்குது, 2 போட்டிருக்காங்க. டென்ஸ் பிளேஸில் நமக்கு எதுவும் இல்லாததுனால 0 போட்டிருக்காங்க. 100 பிளேஸில் எதுவும் இல்லாததுனால நமக்கு எதுவும் கிடையாதுன்றதுனால 0 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 1000 பிளேஸ்லேயும் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை கரெக்டாக, அதனால் 0 போட்டிருக்காங்க. நமக்கு 10,000 ஒரு டோக்கன் இருக்குது, அதனால் அந்த பிளேஸில் 1 போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் நேம் அவங்களே கொடுத்துருக்காங்க 10,002. ஈஸி ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலும் கமெண்ட் பண்ணலாம். இல்லை ஏதாவது கரெக்ட் பண்ணணும் ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 10,000 ஒரு டோக்கனும் 10 ஒரு டோக்கனும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ என்னென்ன டோக்கன்ஸ் இங்கே இல்லை, நமக்கு ஒன்ஸ் டோக்கன் எதுவும் இல்லை கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் இருக்க பிளேஸில் 0 போட போகிறோம். டென்ஸ் இருக்கா, எத்தனை டென்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு 10 இருக்குது. ஸோ அங்கே 1 போட்டிருக்கோம். 100 ஏதாவது இருக்கா இங்கே பாருங்கள், கிடையாது. ஸோ அங்கே 0 கரெக்டாக. அதே மாதிரி 1000 டோக்கன் ஏதாவது இருக்கா, நமக்கு இல்லை. ஸோ அங்கேயும் 0. 10,000 நமக்கு எத்தனை டோக்கன் இருக்குது, ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ அங்கே 1 போட்டுக்கிறோம் கரெக்ட். ஸோ வாட்ஸ் த நம்பர், 10,010. வெரி குட். தென் 10,000 எத்தனை டோக்கன், ஒரு டோக்கன். 10 எத்தனை டோக்கன், 1 2 2 டோக்கன். ஒன்ஸ் எத்தனை டோக்கன், 1 2 3 4 டோக்கன்ஸ் ஆர் தேர்.
ஸோ 10,024 அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஒன்ஸ் 4 இருக்கிறதுனால 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டென்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 டென்ஸ் இருக்கா? 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 எத்தனை இருக்குது? நோ 100. ஸோ அங்கே என்ன போட்டிருக்காங்க? 0 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 1000 டோக்கன் ஏதாவது அங்கே இருக்கா? இல்லை. ஸோ அது இடத்துல நமக்கு 0. ஸோ 10,000 என்ன எத்தனை டோக்கன்? ஒரு டோக்கன். ஸோ 10,024 நம்பர் நேம் அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்டாக 10,024. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸோ சிமிலர் வே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நான் இதில் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போது பண்ணலாமா? ஈஸி தானே. 10,000 எத்தனை டோக்கன்? ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. 10 3 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் 3 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஈஸி ஒன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் முடிஞ்சிச்சா? ஸோ இது நம்பர் நமக்கு கரெக்டாக கடைசியாக வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன் செகண்ட் கிளியர். ஓகே, நம்ம ஒரு ஜூம் இன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒன்ஸ் பிளேஸில் 3 1 இருக்குது. ஸோ 3. ஸோ வி ஆர் கோயிங் டு புட் 3 இயர். டென் எத்தனை டென்ஸ் இருக்குது நமக்கு? 1 2 3 3 டென்ஸ் ஆர் தேர். ஸோ புட் 3 in the 10th place. 10th பிளேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 போட போகிறோம். 3. அப்புறம் என்ன இருக்குது? 100 பிளேஸ். ஸோ ஏதாவது 100 டோக்கன் நமக்கு இருக்கா? பாருங்கள், இல்லை. ஸோ அப்போ இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த 100 டோக்கனில் என்ன போடணும்? கரெக்ட், 0. வெரி குட். நெக்ஸ்ட்டு 1000. 100க்கு அப்புறம் 1000 என்ன இருக்குது? 1000 இல்லை. ஸோ எதுவும் இல்லைன்னா யூ புட் 0. வெரி குட். அப்புறமா என்ன இருக்காங்க? 10,000. ஸோ 10,000 டோக்கன் எத்தனை இருக்குது நமக்கு? 1 இருக்குது. ஸோ 10,000 பிளேஸில் நம்ம 1 போட்டாச்சு. அப்போது நம்ம அந்த நம்பர்ஸை கொடுத்துருக்க நம்பர்ஸை அப்படியே எழுத போகிறோம். ஸோ என்ன ஃபார்ம் ஆகுது நமக்கு? 10,033. கரெக்டாக? ஸோ நம்பர் நேம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 10,033. கரெக்ட். ஸோ அடுத்தது நமக்கு நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இட்ஸ் அ வெரி பிக் நம்பர். நிறைய டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக் நம்பர்லேயே டோக்கன்ஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஈஸி தான். கரெக்டாக? ஸோ 10,000 டோக்கன் எத்தனை இருக்குது நமக்கு? ஒரு டோக்கன் இருக்குது. அண்ட் நம்பர் நேமும் கொடுத்துட்ருக்காங்க, நம்பரும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுத போகிறோம். எத்தனை ஹண்ட்ரட்ஸ், எத்தனை ஜீரோஸ், எத்தனை ஒன்ஸு, எத்தனை டென்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாமா? 10,000 டோக்கன், ஒன்ஸ் டோக்கன் எத்தனை இருக்குது? ஒன்ஸ்லேருந்து தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. கரெக்ட், 8 டோக்கன்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் அப்புறமா டென்ஸ் 1 2 3 4 5 டென்ஸ் இருக்குது. டென்ஸோட பிளேஸில் நமக்கு 5 போட்டாச்சா? அப்புறமா வந்து டென்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன? 100 4 டைம்ஸ் இருக்கா? 100 4 டோக்கன்ஸ் இருக்கா? ஸோ 100ஓட பிளேஸில் நம்ம என்ன போட போகிறோம்? 4 போட போகிறோம். கரெக்ட், 4 போட்டாச்சு. அதுக்கப்புறமா 1000 ஏதாவது டோக்கன் இருக்கா? ஸோ தேர் இஸ் நோ 1000. ஸோ 1000 பிளேஸில் நம்ம என்ன போட போகிறோம்? இது வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்துச்சு. 458 கரெக்டாக வந்திருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஸோ 0. ஸோ நமக்கு 10,000 டோக்கன் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஸோ கொடுத்துருக்க நம்பர் நேம் நமக்கு இப்போ வந்துருச்சா? 10,458. கரெக்டாக வந்திருக்கு. எஸ், கரெக்ட். இது வெரி ஈஸி ஒன். நம்பரையும் நம்பர் நேமும் மட்டும்தான் நம்ம எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறது அதை எப்படியே எடுத்து நம்பரில் எழுதிட்டு அதுக்கு நம்பர் நேம் நம்ம எழுதினா போதும். ஜஸ்ட் ஷார்ட் மெத்தட். ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 கரெக்டு. 200 இருக்குது.
110 இருக்குது, 4 ones இருக்குது. எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்களா? கரெக்டாக போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணிட்டோம். அப்புறமா அந்த கொடுத்துருக்க நம்பரை நம்ம எழுத போகிறோம். அதை அப்படியே டைப் பண்ண போகிறோம். 1 டைப் இட் 1 1 2 1 4 ரைட். இதை இப்போது வந்து ரீட் பண்ணுங்கள். அப்படியே ரீட் பண்ண முடியுமா? ஸோ கம்மா போடணும்ல. ஸோ 11,214 கரெக்டாக? கரெக்ட். இப்போது அதுக்கு நம்பர் நேம் எழுத போகிறோம். நம்பர் நேமுக்கு ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். கரெக்ட். ஸோ எழுதலாம் 11,200 and write 2 give space 100 100 so typing error, sorry. So 11,214 so error correct பண்ணிக்கலாம் once again. ஸோ 2க்கு வந்து 0 இருக்குது பதிலாக. கரெக்டாக? ஸோ ஸ்பேஸ் 1 அடிச்சுட்டு 11,214 ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுவும் ஈஸி தான். கொடுத்துருக்க நம்பர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். கரெக்டாக? ஸோ 0 2 ஒன்ஸில் எதுவும் இல்லை. ஸோ டென்ஸில் 2 இருக்குது. பின்னாடி இருந்து அந்த நம்பர் அப்படியே எழுதுங்க. ஸோ 2க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 520. ஸோ செக் பண்ணிக்கலாம். 500 இருக்கா? 5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1000 எத்தனை இருக்குது? 3 இருக்குது. நம்பரில் 3 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3யை நம்ம போட்டுக்க போகிறோம். 3. ஸோ 10,000 ஒரு டோக்கன் இருக்குது. நம்பர்லேயும் 13,000 இருக்குது. கரெக்டாக? ஸோ கொடுத்துருக்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கோம். 13,520 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்பரும் கரெக்டாக எழுதிருக்கோம். எஸ். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். எஸ் கரெக்ட். 13,520 13,520 நெக்ஸ்ட்டு 20,000. ஸோ 20,000 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 டோக்கன் மட்டும் நமக்கு 2 இருக்குது. கரெக்டாக? 10,000 1 2 டோக்கன் இருக்குது. மிச்சம் எல்லா டோக்கனுமே 0 தான் நமக்கு. ஸோ 10,000 மட்டும்தான் நமக்கு வேல்யூ இருக்குது. 2 இருக்குது. மிச்சம் எல்லாமே நமக்கு 0 தான் போட போகிறோம். கரெக்டாக? 20,000 போடலாமா? ஸோ there is no ones, there is no tens, no 100 and no 100 means அங்கே 100 டோக்கன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். 1000 டோக்கன் எதுவும் கிடையாது. ஸோ 10,000 டோக்கன் மட்டும் 2 இருக்குது. ஸோ கொடுத்துருக்க நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே எழுதுகிறோம். 20,000. சிமிலர்லி there is 4 10,000 டோக்கன்ஸ். கரெக்டாக? 4 தானே? ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். 4 10,000 டோக்கன்ஸ். 1000 டோக்கன் ஒரு 4, 100 டோக்கன் ஒரு 8, 10 டோக்கன். இட்ஸ் a வெரி பிக் டோக்கன்ஸ். நிறைய டோக்கன்ஸ் இருக்குது. ஆனால் நம்பர் சின்ன நம்பர் தான், பெரிய நம்பர்லாம் இல்லை. ஸோ லாஸ்ட்லேருந்து எழுதலாமா? ஒன்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 ஒன்ஸ் இருக்கா? போட்டாச்சு. நம்பர்லேயே 7 இருக்குது. கரெக்ட். அப்புறமா டென்ஸ் ஒரு 6 இருக்குது. நம்பர்லேயே 6 இருக்குது. 100 எத்தனை இருக்குது? 1 2 3 8 கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே கொடுத்துருக்க நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். இருந்தாலும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். அங்கே 45,867 அந்த காலமை ஒவ்வொரு காலம்லேயும் ஒவ்வொரு நம்பராக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறீங்க. வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம டோக்கன்ஸ் எல்லாம் அது கரெக்டாக கால்குலேட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கிறோம். 7 ones இருக்கா? 6 tens இருக்கா? 8 hundreds இருக்கா? 5 thousands இருக்கா? 10,000 டோக்கன் 4 இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ 45,867 ரைட். ஸோ சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் பேஜ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ்.